பெரியார் பிறந்தநாளையொட்டி தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவருடைய நினைவிடத்தில் பெரியார் நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்தினார். களத்திற்கு அவர் வருவது இதுதான் முதல் முறை. உண்மையில் ஒரு பெரியார் வழியில் போகிறாரா? மாநில நலன் சார்ந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இங்கே மொழி இனம் காக்க அல்லது சமூக நீதி காக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை கையில் எடுக்கும்போது அதுக்கு நீங்கள் பெரியார் அண்ணாவை நீங்கள் ஃபாலோ பண்ணியே தீரணும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் அவர் பண்ணுறாருன்றது என்னுடைய கருத்து. இப்போ அவரே பெரியார் சமாதிக்கு போயிட்டு மரியாதை செலுத்துவதன் மூலமாக தன்னுடைய மைண்டை இண்டிகேட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. இதுதான் தமிழ்நாட்டுடைய மொழி சார்ந்த மண் சார்ந்த இனம் சார்ந்த பாலிடிக்ஸ் பண்ணுறவங்கள பெரியாரும் அண்ணாவும் தவிர்க்க முடியாத தலைவர்களாக இருக்காங்க. இன்னொரு திராவிட கட்சியா தமிழக வெற்றிக் கழகம்? தமிழக வெற்றிக் கழகம் இன்னொரு திராவிட கட்சியாக ஆயிடுத்தேன்ட்டு பாஜகவினர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க, ரொம்ப ஆவேசப்படுறாங்க, ரொம்ப 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 ஆத்திரப்படுறாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பெரியாரை பின்பற்றி அல்லது அண்ணாவை பின்பற்றி திராவிட சிந்தனைகளை பின்பற்றி பல கட்சிகள் ஏற்கனவே இருக்கிற இடத்துல தனி அடையாளம் என்ன, உங்களுடைய தனி அடையாளம் என்ன, அது எப்போ தெரியும்? அதில் காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, விஜய் திராவிட கட்சின்னு ஒத்துக்கல. அவர் இன்னும் அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த திமுகவை எதிர்ப்பது என்பது உங்களுடைய அரசியல், அதை நீங்கள் பண்ணுங்கள், அது வேறு விஷயம். பாஜகவை எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்க்க போகிறீர்கள் என்பது அது முக்கியமான விஷயம். ஏன்னா திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தம் பாஜகவுடைய சித்தாந்தம். சரி, முக்கியமாக இந்த மாநாட்டில் பல கொள்கைகளை சொல்வார். கொடியுடைய நிறம் அமைப்புடைய பின்னணி என்னங்கிறது மாநாட்டில் சொல்வார். அப்படிங்கிறது மாநாடு தொடர்பாக அவருடைய கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் எல்லார்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன் மாநாடு தள்ளி போட்டீங்கன்றத ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலாமே. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் மாநாடு தள்ளி போடுறோங்கிறது கூட சொல்லலை. இல்லை, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைங்க. நீங்கள் திமுக தான் அந்த மாநாட்டுக்கு தடங்கல் பண்ணாங்க, கிரவுண்டு கொடுக்கல, அது கொடுக்க ஏதோ சொன்னீங்க. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக வாங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்கள், உண்மையான விஷயங்களை சொல்லுங்கள். திசை தெரியாமல் தடுமாறி செல்கிறதோ தாவேக்கா? இல்லை, திசை தெரியாமல் தடுமாறி செல்லலை, திசைகளை தேடி செல்கிறது. அது கரெக்டான திசையான்னு தெரியல ஆக்சுவலாக. வணக்கம் ஆகாய நண்பர்களே. தந்தை பெரியார் நினைவிடத்தில் விஜய் அஞ்சலி செலுத்தினார். இதன் பின்னணி என்ன தாக்கம் கொடுக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். பெரியார் பிறந்தநாளையொட்டி தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவருடைய நினைவிடத்தில் பெரியார் நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்தினார். களத்திற்கு அவர் வருவது இதுதான் முதல் முறை அப்படின்னு ஊடகங்கள் எல்லாமே கருத்து சொல்லிட்டு இருக்காரு. களத்துக்கு ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் கூட அவர் இடத்துக்கு போனார், ஆறுதல் சொன்னார். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொள்கை காட்டுகிற விஷயமா அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. உண்மையில் ஒரு பெரியார் வழியில் போகிறாரா? இல்லை, அதாவது விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்து அந்த கல்வி உதவித்தொகையெல்லாம் கொடுக்கும்போதெல்லாம் இந்த மாநில நலன் சார்ந்த பல விஷயங்களை சொன்னார். கல்வி மாநில பட்டியலுக்கு போகணும், நீட் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கேன், அப்புறம் அம்பேத்கர், காமராஜர், பெரியார் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் படிங்க அப்படின்லாம் சொன்னார். இங்கே தலைவர்களுக்கு பஞ்சம் இருக்குது, அரசியலுக்கு வாங்க, சோஷியல் மீடியாவை நம்பாதீங்க, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுங்கள், எல்லாம் பல விஷயம் சொல்லிட்டு போனார். அப்புறம் கொடியை ரிலீஸ் பண்ணும்பொழுது அந்த பாட்டு ஒன்று வெளியிட்ட போது அந்த பாட்டில் அண்ணா எம்ஜிஆர் படத்தை காமிச்சார். அதில் அண்ணா 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து, அதனால தான் காமிக்கிறாருன்னு சில பேர் சொன்னாங்க. பட் அப்போவே அவரோட மைண்டை அவர் இண்டிகேட் பண்ணார். அதாவது தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸில் பெரியார் அண்ணா பேரை, எம்ஜிஆர் பேரை, கருணாநிதி பேரை கூட ஓரளவுக்கு சொல்லாத, நீங்கள் ஜெயலலிதா பேரை கூட ஓரளவுக்கு சொல்லாத நீங்கள் பாலிட்டிக்ஸ் இங்கே பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ இது திராவிடியன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடியன் பாலிட்டிக்ஸு அந்த பேரறிஞர் அண்ணா அண்ட் பெரியார் வகுத்த கொள்கைகளின் அடிப்படையில் இந்த திராவிட இயக்கங்கள் இயங்கிட்டு இருக்குது. நிறைய கட்சிகள் இருக்குது. திமுக இருக்குது, அண்ணா திமுக இருக்குது, மதிமுக இருக்குது, அந்த மாதிரி பல கட்சிகள் இயங்கிட்டு இருக்கு. திராவிடத்தின் பேர்லேயே பல கட்சிகள் போயும் இருக்குது, இயங்கின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ மாநில நலன் சார்ந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இங்கே மொழி இனம் காக்க அல்லது சமூக நீதி காக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை கையில் எடுக்கும்போது பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் அல்லது மத நல்லிணக்கம் போன்ற விஷயங்களை நீங்கள், சமூக நீதி போன்ற விஷயங்களை பேசணுன்னா அதுக்கு நீங்கள் பெரியார் அண்ணாவை நீங்கள் ஃபாலோ பண்ணியே தீரணும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் அவர் பண்ணுறாருன்றது என்னுடைய கருத்து. அதுக்கு ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி அவர் எல்லாரையும் படிக்க சொன்னார், தலைவருடைய பேச்சுக்களை படிக்க சொன்னார். இப்போ அவரே பெரியார் சமாதிக்கு போயிட்டு மரியாதை செலுத்துவதன் மூலமாக தன்னுடைய மைண்டை இண்டிகேட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. இதுதான் தமிழ்நாட்டுடைய மொழி சார்ந்த மண் சார்ந்த இனம் சார்ந்த பாலிடிக்ஸ் பண்ணுறவங்கள பெரியாரும் அண்ணாவும் தவிர்க்க முடியாத தலைவர்களாக இருக்காங்க. இன்னொரு திராவிட கட்சியா தமிழக வெற்றிக் கழகம்? தமிழக வெற்றிக் கழகம் இன்னொரு திராவிட கட்சியாக ஆயிடுத்தேன்ட்டு பாஜகவினர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க, ரொம்ப ஆவேசப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப
ஆத்திரப்படுறாங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு பாலிடிக்ஸ் வந்து இங்கே ஒரு 75 வருட காலத்துக்கு மேலே இருக்குது, அதுக்கு முன்னாடியே இருக்குது, 100 வருஷ காலம் கூட வச்சுக்கலாம். அந்த பாலிடிக்ஸ் வந்து இந்த மண் சார்ந்தது, இந்த கலாச்சாரம் சார்ந்தது, மொழி சார்ந்தது, அது இனம் சார்ந்தது. அதனால் இதில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கப்படணும்னா இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் இங்கே வரணுன்றத அவரும் புரிஞ்சிட்ருக்கார், விஜயும் புரிஞ்சிட்ருக்கார் தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, நீங்கள் பெரியார் பேரை சொல்லலாம், அண்ணா பேரை சொல்லலாம், எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, யார் பேரை வேணால் சொல்லலாம். ஆனால் அவர்கள் உருவாக்கியுள்ள கோட்பாடுகளுக்கு கீழே நீங்கள் செயல்படுறீங்களான்றதான் முக்கியம். தலைவர்களுக்கு மாலை போடுவதாலோ மரியாதையை செலுத்துவதாலோ நீங்கள் வந்து அந்த அந்த திராவிடத்தின் மேல் பற்றுள்ளவர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய அன்றாட செயல்பாடுகள், உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சுக்கள், இது போன்றவை தான் உங்களை வந்து மக்கள் முன்னாடி நீங்கள் எந்த திசையில் போகிறீங்கன்றதை காமிக்கும் ஆக்சுவலாக. அதனால் இந்த கோட்பாடுகள் இந்த நீங்கள் போய் மரியாதை செலுத்துறது, தலைவர்கிட்ட பெரியாரை போய் மரியாதை செலுத்துறதுலாம் வந்து உங்களை அப்படியே அந்த அந்த ஃபேஸில் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அவருடைய அரசியலை பார்த்துட்டு தான் அவர் எந்த வழி போகிறாருன்னு தெரிஞ்சிட்ட பிறகு தான் வந்து மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. விஜய் வழியும் பெரியார் வழி தான் இல்லை, விஜய் வழி பெரியார் வழின்னு அவருடைய செயல்பாடுகள் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. அவருடைய செயல்பாடுகள் சொன்னால் தான் நம்ம ஏற்றுக்க முடியும். வெறும் மரியாதை செலுத்த போனார்ன்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அதை ஒண்டி வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பெரியார் பிறந்த நாளுக்கு என் நினைவு சரியாக இருந்தது, ஒரு முறை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த எல் முருகன் கூட கருத்து சொல்லி வாழ்த்து சொன்ன மாதிரி எனக்கு நினைவு இருக்குது. ஏன்னா ஒரு பாஜக தலைவர் சொல்லிட்டார் அப்படின்னு நினைவு சரியாக இருந்தால் தவறாக கூட இருக்கலாம். ஆனால் விஜய் இந்த மாதிரி சொல்கிறதன் மூலம் இனி திராவிட வழியில் தான் நடப்பார், திராவிட கட்சியில் வழியில் தான் நடப்பார், அவர் மற்ற சிந்தனைகளோடு சித்தாங்களோடு கலந்து விட மாட்டார் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கா? சார், பெரியார் கொள்கையில் வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கை தான் சார் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். மற்றபடி வந்து பெண்கள் முன்னேற்றமாகட்டும் அல்லது சமூக நீதி போன்ற விஷயங்களாகட்டும், பகுத்தறிவு அல்லது சுயமரியாதை, இதெல்லாம் வந்து எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதனால் பெரியாரை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பெரியார்ட்டேன்னு எடுத்துக்கலாம். கடவுள் மறுப்பு இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெரியார் என்ன சொன்னார் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் சமூக நீதியில் ஆர்வலாக இருந்தால் முதல் சட்ட திருத்தமே வந்து பெரியார் அதுக்கு ஒரு காரணமாக இருந்தார், சமூக நீதி கிடைக்கிறதுக்கு, வகுப்பு அந்த பிரதிநிதித்துவம். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றும் பெரியார்ட்ட ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதனால் கடவுள் மறுப்பு மட்டுமே அவருடைய கொள்கை என்று சிலர் பூதாகாரமாக சொல்கிறார்கள். இங்கே வந்து இங்கே சமநிலை சமுதாயம் வரணும், ஜாதி பேதமற்ற ஒரு சமுதாயம் வரணுன்றது தான் பெரியாருடைய பாலிசி. அந்த ஜாதி பேதமற்ற சமுதாயம் வரத்துக்கு வந்து மதங்கள் தடையாக இருக்குது, இல்லை மதங்களை வந்து வேதங்கள் வழிநடத்துது, அந்த வேதங்கள் கடவுள் பேரை சொல்லி இருக்குது அப்படின்னு எல்லாமே ஒவ்வொன்றும் அப்படி போயின்னு இருக்கும்போது தான் அவர் கடவுள் மேலே இதுக்கெல்லாம் காரணம் கடவுள்னா அவரை இல்லைன்னு சொல்கிறேன்னு மறுக்கிறேன்னு அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார். அவர் எடுத்த உடனே கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல அவர் ஆக்சுவலாக. இதுக்கெல்லாம் காரணம் யார்? சமூகத்தில் புறையோடு இருக்கின்ற இந்த ஜாதி தீண்டாமை, கொடுமை போன்ற விஷயங்கள், இல்லை மதத்தின் பேரால் நடக்கிற பல விஷயங்கள், இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஏன் இந்த சமநிலை சமுதாயம் அமைய மாட்டேங்குது? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இங்கே இருக்குது? இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது வந்து வர்ணாசிரமம் அல்லது வந்து வேத காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட சனாதன விஷயங்கள், இதுக்கு மூலமாக சொல்லக்கூடிய கடவுள், அப்புறம் கடவுள் தான் இதுக்கெல்லாம் காரணமா? ஓகே, நான் உங்களே எதிர்க்கிறேன்னு பெரியார் போகிறார். மற்றபடி அவர் பெரியாருக்கும் கடவுளுக்கும் ஒன்றும் பெரிய அவர் விரோதியெல்லாம் கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் அவராக இருக்கிறாரே என்று தான் போகிறார். ஸோ அதனால் பெரியார் வந்து விஜய் எப்படி பார்க்குறாரு, ஜோசப் விஜய் எப்படி பார்க்குறாரு பெரியார்ன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் வந்து பெரியார் மேலே மரியாதை வச்சிருக்கார், போய் அங்கே போய் எல்லாம் மரியாதை செலுத்தினார் என்பதெல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த அளவுக்கு பெரியாருடைய இப்போ சொன்னீங்க பாஜக சொல்கிற மாதிரி, பாஜகவுக்கு இப்போ இன்றைக்கெல்லாம் பாஜகலேருந்து தமிழிசையெல்லாம் ரொம்ப கோபமான பதில் சொல்கிறாங்க, ஏன்னா பெரியார் சமாதிக்கு போயிட்டாருன்றதுனால. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் இருக்குது. பெரியார்ன்ற பேரை கேட்டாலே அவங்க இரிட்டேட் ஆகிறாங்க. பெரியார்ன்ற பேரை கேட்டால் இரிட்டேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நான் சொன்ன மாதிரி அவருக்கு பலவிதமான கொள்கைகள் இருக்கும்போது எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். விஜய் வந்து கடவுள் மறுப்பை ஃபாலோ பண்ணுவாரா? முக்கியமான கொள்கையாக இருக்கா? அண்ணாவே ஃபாலோ பண்ணலையே சார். அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே சார் சொன்னார். பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன். கலைஞர் என்ன சொன்னார்? கோவில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகக்கூடாது என்று தான் சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? எல்லா மதங்களையும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம், மதங்களுடைய நம்பிக்கைகளை நாங்கள் அலோவ் பண்ணுறோம் தானே அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக. அப்போது விஜய் வந்து பெரியாரோட எல்லா கொள்கையும் ஏற்றுட்டாரா? இல்லை கடவுள் மறுப்பு அண்ணா மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர கட்சி ஆரம்பிச்சிட்டோம், நம்ம எல்லோருக்கும் வந்து வேண்டியவராக இருக்கணும்னா ஓட்டு வங்கியில் வந்து நம்ம கடவுள் நம்பிக்கையை பற்றி எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த ஆங்கிள் எடுக்கிறாரா? பொறுத்து இருந்தால் பார்க்கணும். முழுக்க ஒரு திராவிட அரசியல்ன்றது வந்து கடவுள் மறுப்பை தவிர்த்து ஒரு திராவிட அரசியல் இங்கே இருக்குது.
கடவுள் மறுப்பை சேர்த்து ஒரு திராவிட அரசியல் இருக்குது. இப்போ திமுக பண்ணுறதுனா கடவுள் மறுப்பை ஒதுக்கி வைத்து விட்டு பண்ணுகிற திராவிட அரசியல். அது சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், மத நல்லிணக்கம், அந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு லைன் தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பித்தவர் பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை எடுக்க முடியாது ஆக்சுவலாக. முக்கியமாக தமிழ்நாட்டில் பெரியாரை பின்பற்றி அல்லது வந்து அண்ணாவை பின்பற்றி திராவிட சிந்தனைகளை பின்பற்றி பல கட்சிகள், திமுக, அதிமுக மிகப்பெரிய கட்சிகள், தேமுதிக இருக்குது, மதிமுக இருக்குது, இன்னும் பல கழகங்கள் இருக்குது. அந்த கழகங்களில் ஒன்றாக விஜயோட கட்சி மாறி போகிறதுங்கிறது ஏற்கனவே இருக்கிற இடத்துல தனி அடையாளம் என்ன, உங்களுடைய தனி அடையாளம் என்ன, அது எப்போ தெரியும்? அதில் காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் வந்து நீங்கள் தனி அடையாளம் சொல்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன், இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜாதிய மதவாத சக்திகள் ரொம்ப கூர்மைப்பட்டு இருக்குது ஆக்சுவலாக. கூர்மைப்பட்டு வருகின்றன. ஏன் அப்படி சொல்கிறீங்க? பாஜக வந்து இங்கே காலூர் ட்ரை பண்ணுது, மதவாத சக்தி. அப்புறம் ஜாதிய சக்திகள் வந்து இங்கே பல்வேறு ஜாதி சங்கங்கள் ஒரு அரசியல் கட்சிகளை வந்து அரசியல் கட்சிகளாக உருமாறி இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஜாதி ரீதியாக இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் பாஜக எப்படி அந்த 7 ஜாதியை ஒன்றாக்கி அவங்களோட ஓட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. பொதுவாகவே ஜாதிய சக்திகள் வந்து இங்க ஜாஸ்தி ஆயிடுது. பல கோவில்கள்ல தீண்டாமை இருக்கு. நேற்று தான் ஒரு கோவில் அலோவ் பண்ணியிருக்காங்க சென்னை பக்கத்துல இங்க கும்மிடிப்பூண்டியில. இந்த நிலைமை பல இடங்கள்ல இருக்கு. உத்தரபுரத்துலலாம் செவரே கட்டினாங்க, தீண்டாமை செவரே கட்டினாங்க. ஸோ இன்னும் வந்து சமுதாயம் வந்து இன்னும் நடுவில் இடைக்காலத்தில் கொஞ்சம் திராவிட இயக்க அரசியல் காரணமாக கொஞ்சம் அந்த சமத்துவ நிலை, ஜாதியெல்லாம் ஒழிக்கிற நிலையெல்லாம் வந்து மறுபடியும் அந்த சக்திகள் கூர்மைப்பட்டு இருக்கிற அந்த சமயத்தில், மதவாத ஜாதியவாத சக்திகள் கூர்மைப்பட்டு இருக்கிற சமயத்தில் நிச்சயமாக விஜய் போன்றவர்கள் வந்து ஒரு திராவிட இயக்க பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறது, அது திமுக இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணா திமுக இருந்தாலும் பரவாயில்ல, கூட இன்னொரு கட்சி வருதுன்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய்க்கு நல்லதா? கண்டிப்பாக விஜய் அந்த பாலிடிக்ஸ் எடுத்தாருன்னா அவர் அன்றாட செயல்பாடுகளில் தான் காமிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த அடிப்படையான கோட்பாடுகள் நீங்கள் ஏற்றுக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் திமுக அரசை எடுத்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஆக்சுவலாக. அப்போ திமுக அரசுடைய செயல்பாடுகளை நீங்கள் அவங்களும் வந்து பெரியார் அண்ணா வழி வந்தவங்கெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகளில், அரசின் செயல்பாடுகளில் பல்வேறு விதமான குறைகள், குற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் நலன் சார்ந்ததாக இல்லாத வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நீங்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறீங்க. அது வந்து தேர்தல் அரசியல். அந்த தேர்தல் அரசியலில் நீங்கள் வந்து இன்னொரு திராவிட கட்சியை நீங்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. நான் விஜய் வந்து திராவிட கட்சின்னு ஒத்துக்கல. அவர் இன்னும் அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இந்த திமுகவை எதிர்ப்பது என்பது உங்களுடைய அரசியல், அதை நீங்கள் பண்ணுங்கள், அது வேறு விஷயம். பாஜகவை எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்க்க போகிறீர்கள் என்பது அது முக்கியமான விஷயம். ஏன்னா திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தம் பாஜகவுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தில் நீங்கள் எப்படி எதிர்க்க போகிறீங்க, அதை பொறுத்து தான் உங்கள் அரசியல் அமையும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து வக்ஃப் போர்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கை வச்சா அதை எதிர்ப்பீங்களா? காமன் சிவில் கோடு, யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்தால் அதை எதிர்ப்பீங்களா? இதெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தில் கண்டிப்பாக எதிர்ப்பாங்க. இருமொழி கொள்கை கண்டிப்பாக திராவிட இயக்கம் அதுக்கு ஏதாவது ஆபத்து வருமானால் திராவிட இயக்கங்கள் எதிர்க்கும். அது திமுக அதிமுக எதாக இருந்தாலும் பரவாயில்ல எதிர்க்கும். மாநில சுயாட்சி, மாநில அதிகாரங்களில் கை வச்சா திமுக அதிமுக எதிர்க்கும். நீங்கள் எதிர்ப்பீங்களா? இதெல்லாம் வந்து திராவிட அரசியல். இதெல்லாம் நீங்கள் பண்ணி காமிச்சிங்கன்னா தான் நீங்கள் உண்மையிலேயே பெரியார் அண்ணா வழி வந்தவங்க நாங்கள் நம்புவோம், நீங்கள் எம்ஜிஆர் வழி வந்தவங்க நம்புவோம். நீங்கள் வெறும் படத்தை மட்டும் காமிச்சிட்டு நீங்கள் மரியாதை பண்ணிங்கன்னா நம்ப மாட்டோம் நாங்கள். சரி, முக்கியமாக இந்த மாநாட்டில் பல கொள்கைகளை சொல்வார். கொடியோடைய நிறம், அமைப்புடைய பின்னணி என்னங்கிறது மாநாட்டில் சொல்வார். அப்படிங்கிறது மாநாடு தொடர்பாக அவருடைய கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் எல்லார்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏற்பாடு பண்ண மாநாடு நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு வாரம் இருக்குது, நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அடுத்த தேதி எப்போ, மழை காலத்திலையா, முடிந்தா ஜனவரியிலையா, ரொம்ப அடுத்த பொது தேர்தலுக்கு பக்கமாகவே போயிட்டுருக்கு. அப்படின்னா ஒரு தயங்குகின்ற அரசியல்வாதியாக, ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியனாகத்தான் விஜய் காமிச்சுக்கிறாரா? இல்லை, அவர் வந்து இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மையை அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது அவர் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பிரபல செல்வாக்குள்ள நடிகராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்றைக்கு நீங்கள் அரசியல்னு வந்துட்டீங்களோ நீங்கள் வந்து எல்லோரோடையும் பழக வேண்டிய, சகஜமாக இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறீங்க. ஆனால் நம்ம அவருடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவர் அங்கே வராருனாலே இங்கே பவுன்சர்லாம் நீ அங்கே போ, இங்கே போ, அங்கே போ, அங்கே போன்னு அவரோட வேவை கிளியர் பண்ணி ஏதோ வந்து அவர் கிட்டக்க யாரும் நெருங்கக்கூடாதுன்ற அளவில் வந்து நடந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு அரசியல் தலைவர் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது உண்மை. ஏன்னா அவங்களுக்கு ஆபத்து பல விதங்களில் வரும். ஆனால் நீங்கள் இன்னும் அரசியலில் இப்போ தான் வந்திருக்கீங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ரசிகர்கள் தான். உங்களுக்கு வந்து அதனால் நீங்கள் மக்கள் கூட்டத்தில் மக்களோட மக்களாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அந்த கிரேஸ் இருக்குல்ல, ரொம்ப மிகப்பெரிய நடிகர், நீங்கள் சொன்ன கிரேஸ் இருக்கலாம். நீங்கள் வந்து
உங்களை தனித்து காமித்து கொள்ள வேண்டும், நான் இன்னும் ஒரு சினிமா நடிகராக தான் இருக்கேன், இன்னும் வந்து மற்றவர்கள் எங்கிட்ட நெருங்காத அளவில் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அந்நியப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு தலைவராக, அரசியல் தலைவராக உருவாயிட்டீங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக நீங்கள் இப்போது ஏன் மாநாடு தள்ளி போட்டிங்கன்றத ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலாமே. நீங்கள் ஒரு மாநாடு தள்ளி போடுறோங்கிறது கூட சொல்லலை. இல்லை, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைங்க. நீங்கள் திமுக தான் அந்த மாநாட்டுக்கு தடங்கல் பண்ணாங்க, கிரவுண்டு கொடுக்கல, அது கொடுக்க ஏதோ சொன்னீங்க. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக வாங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்கள், உண்மையான விஷயங்களை சொல்லுங்கள். அதுக்கு திமுக காரணமாக இருந்தால் அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. உதயநிதி என்ன சொன்னார்? விஜய் சொன்னாராங்க, விஜய் சொன்னால் சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன்னாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. உங்களுக்கு 41 கண்டிஷன், 31 கண்டிஷன், 22 கண்டிஷன்லாம் போட்டான்றீங்க. அது எல்லா கட்சியும் அதுதான் போடுறாங்கன்றது உண்மை. அது ஆக்சுவலாக ஏன்னா க்ரௌடு மேனேஜ்மெண்ட்ன்றது போலீஸ்க்கு ஒரு முக்கியமான வேலை. அதில் நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா கோர்ட்டு முதற்கொண்டு எல்லோரும் போலீஸ் தான் திட்டுவாங்க. அதனால் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கண்டிஷன்லாம் போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட் செலக்டடாக ஒரு 10 பேர் சந்திங்க. எல்லாரையும் நீங்கள் யூடியூப்பில் கூட 250 பேரை சந்திக்க வேண்டாங்க. ஒரு டெய்லி பேப்பரை, பிரிண்ட் மீடியாவில் ஒரு 10 பேரை கூப்பிடுங்க, 10 பேரை சந்திங்க, அதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். யாரும் வேணான்னு சொல்லலை, பண்ணுங்கள். அப்போ நிறையா கேள்விகள் நோக்கி கேட்கப்படும். இந்த பெரியார், அண்ணா உட்பட நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களே, உங்களுக்கு திராவிட அரசியலா, திராவிட மாடலா, என்ன நீங்கள் உங்களுடைய நோக்கம், இல்லை அவங்களோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, எதை ஏற்றுக்காது இருக்கீங்க? விஜய் மாடலாக இருக்கும். அது அதான் என்ன மாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, எதை ஏற்றுக்கிறீங்க, எதை ஏற்றுக்கல. எம்ஜிஆர்ட்ட நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க, அண்ணாட்ட எதை எடுத்துக்கிறீங்க, பெரியார்ட்ட எதை எடுத்துக்கிறீங்க, அம்பேத்கர்ட்ட எதை எடுத்துக்கிறீங்க, காமராஜர்ட்ட எதை எடுத்துக்கிறீங்க, உங்களோட என்ன மாதிரியான உங்கள் கொள்கை, இதெல்லாம் கலந்த ஒரு மிக்சராக இருக்கும் அது ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து நம்ம ஏன் உங்கள் மாநாடு தள்ளி போச்சு, என்ன காரணம்? திமுக தான் அதுக்கு காரணமா, இல்லை உங்களால் ஏற்பாடு பண்ண முடியாதது காரணமா? ஏற்பாடு நீங்களே வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் போட்டால் போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏற்பாடு பண்ண முடியலங்கிறது மக்களுக்கு தெரியுது இல்லை. ஒரு மாநாடி கூட ஒரு கட்சியால் ஏற்பாடு செய்ய முடியல, விஜயால் ஏற்பாடு செய்ய முடியல, அப்படி தானே மக்கள் நினைப்பாங்க. அது கரெக்டு சார். இன்றைக்கி இருக்கிற வந்து அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி இருக்கிற லாஜிஸ்டிக்ஸில் வந்து ஒரு 15 நாளில் மாநாடெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் சார், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு என்னென்னா வந்து இது 23ஆம் தேதி அவங்களுக்கு பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதனால் பண்ணலை அவங்க. ஆனால் நினச்சா அவங்க பண்ணியிருக்கலாம். ஒரு வார் ஃபுட்டிங்கில் ஒரு பண்ணாங்கன்னா வந்து பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ணலை. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அதை தள்ளி போட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். அது என்ன காரணம் நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஒருவேளை வந்து மழை, அடுத்தது அக்டோபர் மழை காலம், நவம்பர் மழை காலம், சரி விட்டா பரவாயில்ல ஜனவரியில் பண்ணிக்கலாம்னு போயிட்டாங்களோ ஒன்றும் தெரியாது. அவரும் அதை தான் அவர் தானே சொல்லணும். அதனால் அவர்கிட்ட இன்னும் நம்ம நிறைய வெளிப்படைத்தன்மையை எதிர்பார்க்குறோம். அதனால் அவர் வந்து சில சமயம் இந்த மாதிரி பெரியார் சமாதிக்கு போய் மரியாதை பண்ணுறது, சில சமயம் வந்து பேசுறது, நீட் எக்ஸாம் எடுத்து பேசுறது, இந்த மாதிரி 1-2 விஷயங்கள் அவர் பண்ணும்போது ஒரு மாதிரி நம்ம வந்து அவரை வந்து அவருடைய எண்ணங்களை, கருத்துக்களை நம்ம யூகிக்கிறோமே தவிர எக்ஸாக்டாக அன்லஸ் அவர் வந்து வெளிப்படையாக விஷயங்களை பேசினாலே தவிர நமக்கு எதுவும் சரியாக புரியாது, நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலாக. திசை தெரியாமல் தடுமாறி செல்கிறதோ தாவேக்கா? இல்லை, திசை தெரியாமல் தடுமாறி செல்லலை, திசைகளை தேடி செல்கிறது. அது கரெக்டான திசையான்னு தெரியல ஆக்சுவலாக. வந்து திசைகளை தேடி ஒரு அமைப்பு இல்லை, கட்சிக்கு நம்பகத்தன்மை கொடுக்கல. விஜய் இல்லை, ஒரு 234 தொகுதிகளில் பூத் கமிட்டிலாம் போடுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கார். அதெல்லாம் ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டதா சொல்கிறாங்க. சரி, பண்ணட்டும், பரவாயில்ல. சில அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க அவருடைய கொடி எங்கேயும் காணும், கொடியை வெளியிட்டாரே தவிர கொடி எங்கேயும் காணும், அவருக்கு 3% தான் ஓட்டு இருக்குது, 4% தான் ஓட்டு இருக்குது, அவருடைய யூடியூப்லாம் போக மாட்டேங்குது, யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கலாம் சில அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை, இல்லை ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அதை சொல்கிறாங்களா நமக்கு தெரியாது. பட் ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அன்லஸ் விஜய் கொடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொடி வந்து நான் எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு நான் போகிறேன், நான் எந்த இடத்துலையும் கொடியை பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இல்லைங்க. அவர் கொடி வெளியிட்டதுக்கப்புறம் உண்மையிலேயே பாஜக கொடியை கூட நான் பார்க்குறேன், விஜய் கொடியை பார்க்கல, கமலஹாசன் கொடியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அதுதான் நிலைமை ஆக்சுவலாக, உண்மை யதார்த்த நிலைமை அது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில். ஸோ விஜய் கொடியை வெளியிட்டாரே தவிர எந்த அளவுக்கு அது கீழே போச்சுன்னு நமக்கு தெரியல ஆக்சுவலாக. ஒருவேளை சில இடங்களில் இருந்திருக்கலாம். நம்ம தமிழ்நாடு முழுக்க சந்து முந்தலையாக பார்த்துட்டு இருக்கோம், நம்ம போகிற இடங்களில் பார்க்குறோம், சில இடங்களில் இல்லைன்றோம். ஸோ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தஞ்சாவூர் மாதிரி, இல்லை ஒரு முக்கியமான கும்பகோணம் மாதிரி இடங்கள்ல கொடி இருக்கணும்ல. இல்லாத போது நம்ம இல்லைங்க அந்த தெருவில் இருக்குது, இந்த தெருவில் இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம கண்ணில் படலை, தேடி போய் பார்க்கணும். ஆமாம், நம்ம கண்ணில் போய் படலை, நம்ம கண்ணில் படலைன்னு தான் சொல்லணும். எப்படி ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்த முடியும்? முதல்ல தொண்டர்கள்கிட்ட, மக்கள்கிட்ட, வாக்காளர்கிட்ட எப்படி விஜய் முதலமைச்சராக போகிறாரு, எப்படி நம்பகத்தன்மை ஏற்படுத்த முடியும்? இல்லை, அவர் சொல்கிறாரு நான் முதன்மை சக்தி பிரைமரி இதுன்றார். அவர் பிரைமரியாக இருப்பேன் அப்படின்றார், முதன்மை சக்தியாக இருப்பேன், பிரைமரி பவராக இருப்பேன் அப்படின்றாரு. அதனால் வந்து பிரைமரியாக இருக்கும்போது அவர் தான் வந்து முதல்வர் கேண்டிடேட்னு அவரே சொல்லிக்கிறார், அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்படி இருக்கும்பொழுது முதன்மை சக்தியாக அவர் வரத்துக்கு விரும்பும்பொழுது
அன்லெஸ் அவர் வாயை திறந்து பல விஷயங்களை பேசினாலே தவிர எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக வந்து. இல்லை பேசாமல் இருக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒத்தி போடலாமோ அந்த பேசாமல் இருக்கிறதுன்றது வந்து அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நம்ம பேசாமல் இருந்தாலே மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டே இருப்பாங்க இருப்பாங்க, நம்ம என்ன சொல்ல போகிறோன்ற ஒரு அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பாருன்னு நினைக்கிறாரு. பட் அதுவே இன்னமும் காலப்போக்கில் என்னாகும், அதுவே வந்து என்னடா ஒரு விஷயம் பேசுறதுக்கே இவ்வளோ நாள் எழுது, என்ன காரணம் ஏதுன்னு சொல்ல மாட்டேங்களா, அவங்க ரசிகர்களுக்கே இந்த மாநாடு தள்ளி போடுறதுன்னா ரசிகர்களுக்கே தெரியாதுல்ல. படத்துலேயே 3 ஹவர் கழிச்சு ஒரு கிளைமேக்ஸ் வந்துடுது. இது ரொம்ப வருஷமா இழுத்துன்னு போனால், ரொம்ப வருஷமா இல்லை, ரொம்ப மாத கணக்கில் நீங்கள் இழுத்துன்னு போனீங்கன்னா அது நீங்கள் உங்கள் ரசிகர்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட ரசிகர்கள் கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து திமுகவோடய வளர்ந்தாங்க. அவங்க பொலிட்டிக்கலைஸ் ஆகியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு அவங்களுக்கு இருந்தது. ஸோ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோடனே டக்குன்னு அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, கரெக்டாக போச்சு. உங்கள் ரசிகர்களுக்கு யாருமே பொலிட்டிக்கலைஸ் ஆகலை. அவங்க வந்து இது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ரெண்டாவது அவங்களாம் பெரிதும் இளைஞர்களாக இருக்காங்க. இந்த டைனமிக்ஸ் ஆஃப் தி பாலிடிக்ஸை புரியறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் அவங்களுக்கு. அப்படிலாம் இருக்கும்போது நீங்களும் அவங்க ரசிகர்கள் மாதிரி நீங்களும் மூடு மந்திரம் மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களே நீங்கள் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய அவசியம் இருக்குது ரசிகர்களுக்கு. நீங்களே வாய முடியும் ரொம்ப வாதங்கள் இப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அவங்க விழிப்புணர்வு பெறுவாங்க? ஆக்சுவலாக எப்படி உங்களுடைய செயல்பாடுகளை அவங்க எப்படி கணிப்பாங்க? அவங்க எப்படி உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க? ஆக்சுவலாக விஜய் பெரிய திரள் வர்றாருன்னா அவருடைய பொதுச் செயலாளர், கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வர்றாரு, அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வர்றாரு. இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் கூட இருக்காங்க. அவருடைய பவுன்சரும் கூட வர்றாரு. அவர் விஜய் கண்ட்ரோல் இருக்கிறாரா இல்லை இவங்க கண்ட்ரோலில் விஜய் இருக்கிறாராங்கிற ஒரு தோற்றம் வந்து கொடுக்குறாங்க. அதாங்க, ஒரு அரசியல் தலைவர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது வந்து நடிகர் என்ற இடத்துலேருந்து நீங்கள் அரசியல் தலைவர்னு மூவ் ஆனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் பலவித மாற்றங்களை காண்பித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க நீங்கள். அதனால் நீங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து நெருங்கி போக வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஸோ ஒரு சிலர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கீங்க, ஒரு சிலர் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கிறீங்க, இல்லை நீங்கள் சொல்கிறபடி தான் எல்லாமே நடக்குது, நீங்கள் யார்கிட்டையும் மூவ் பண்ணாது இருக்கீங்க, யாரையும் கெட்ட சேர்க்காதீங்க, நான் போகும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா யாரையும் அவங்க கெட்ட சேர்க்க மாட்டாங்க. இது மாதிரி உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நடக்குதா, இல்லை அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் நடந்துக்கிறீங்களா, எதுவுமே தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 6,20,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த 6,20,00,000 வாக்காளர்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய திட்டங்களும் உங்கள் கொள்கைகளும் உங்கள் செயல்பாடுகளும் உங்கள் பேச்சுக்களும் உங்கள் கருத்துக்களும் போய் சேரணும்னா அதுக்கு நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ணணும், மீடியாவை நல்லா பயன்படுத்திக்கணும். உங்கள் சினிமாவில் நீங்கள் பேசுகிற வசனம் மாதிரி கிடையாது. நீங்கள் அதெல்லாம் இது வந்து நீங்கள் நேருக்கு நேர் பேசணும். நீங்கள் டயலாக் ரைட்டர் எழுதி கொடுத்த வசனங்களை பேசிட்டு நீங்கள் சினிமாவில் போகலாம். பட் இதில் அப்படி இல்லை. ரிப்போர்ட்டர்ஸ் 100 பேரை சந்திச்சிங்கன்னா கேள்வி கேட்கணும். மோடியே பத்திரிகை நிறுவனம் சந்திக்க மாட்டேன்னு ஓடின்னு இருக்கார். ராகுல் காந்தி தைரியமாக சந்திக்கிறார். அதெல்லாம் வந்து ஒரு திறமை வேணுங்க, தனித்திறமை வேணும். அதை நீங்கள் சந்திக்கணும். இப்போவே ஸ்டாலின் கூட எதிர்பார்த்த அளவு பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை. கலைஞர் மாதிரி கிடையாது. சொல்கிறேன் நான், இவங்களாம் பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றேன். ஜனநாயகத்தில் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, பலவிதமான சந்தேகங்கள் மக்களுக்கு உங்கள் ரசிகர்களுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க நேரடியாக உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, அதை தான் மீடியா மூலமாக உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் வந்து அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய லெவலில் இருக்கீங்க. ஏன் மாநாடு தள்ளி போச்சு, பெரியாரோட பாலிசியில் உங்களுக்கு பிடிச்சது இது, நீங்கள் திராவிட மாடல் கட்சி தானா, எல்லாம் கேள்வி பலது இருக்குல்ல. ஸோ அதனால் he has to come out. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கருத்தில் குறிமிக்காக திரு பிரியன் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.